ஹாய்டா, வெல்கம் டு மோச்சு பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஜிகுக்கான ஒரு ஒன் ஷேர் தாண்டா. ஸோ இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்களோட சிஸ்டருக்கு பர்த்டே. ஸோ அவங்க நேம் ஸ்வேதா. ஸோ ஸ்வேதா, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அண்ட் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்கள் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா உங்களுக்காக இந்த ஒன் ஷாட் கேட்டுருந்தாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் 2 பேர் பாண்டிங் லைஃப் லாங் எப்போவுமே இதே மாதிரி காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் எல்லோரும் அவங்களுக்கு விஷ் பண்ணிவிடுங்கடா. அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே இருக்க கோல்டில் சுத்தமாக முடியலை. ஸோ அவள் என்கிட்ட 1 வீக்கு முன்னாடியே கேட்டுட்டா. அதனால தான் அர்ஜென்ட்டாக நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஐஸ்வர்யா, இந்த ஸ்டோரி உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் என்கிட்ட சொல்லிடு, ஓகேவா? எனக்கு கொஞ்சம் ஹெல்த் முடியலடா, நான் வாய்ஸ் டல்லாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்கடா ஸ்டோரி உள்ள போகலாம். எடுத்ததுமே இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காட்டிகிட்ருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூமில் ஒரு பர்சன் அவரோட ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ பேஷண்ட் அவர் பெட்டில் இருந்து ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதும் அவர் அப்படி கத்திகிட்ருக்காங்க, யார் இருக்கீங்க இங்கே, யார் இருக்கீங்க, ஏன் என்னால் பார்க்க முடியல, எனக்கு என்ன ஆச்சு, யார் இருக்கீங்க, எனக்கு ஏன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஐஸ் அண்ட் அவரோட கண்ணில் ஒரு கட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பிடுங்குறாரு. ஸோ அவரோட ஹெடெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிறாரு. ஸோ இந்த சைடு அவர் சவுண்ட் கேட்டதும் அந்த ரூம்க்கு அந்த நர்ஸு, அப்புறம் அவங்க டாக்டர்ஸ் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே உள்ள ஓடி வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கு என்னடா ஆச்சு, ஸ்டெயின் பண்ணிக்காதடா, இருடா இப்போ தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட அம்மா தான் உள்ள வந்துட்டுருக்காங்க. ஸோ ஸ்பீடாக ஓடி வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆமாண்டா, அந்த பர்சன் நம்ம ஜங்குக் தான். ஸோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. மா இங்கே என்ன நடக்குது, ஏன் என்னால் எதையும் பார்க்க முடியல, சொல்லுங்கம்மா, எனக்கு எதுவுமே தெரியல, எல்லாமே இருட்டாக இருக்குது, என்ன ஆச்சு, ஏன் என்னால் பார்க்க முடியல அப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு, ஜங்குக் காம் டவுன், ஒன்றும் இல்லை, நீங்கள் ஓகே தான் அப்படி சொல்லிட்டு அவரை காம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே என்ன ஆச்சு, எனக்கு ஏன் என்னால் பார்க்க முடியல, ஏன் எனக்கு எல்லாமே இருட்டாக தெரியுது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டாக்டர் ஒரு மாதிரி அவருக்கு அந்த ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துட்டு அவருக்கு கொஞ்சம் அப்படியே அவர் அந்த காமாகிட்டு அப்படியே ஸ்லீப் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அவர் பெட்டில் படுக்க வச்சுட்டு இந்த சைடு அந்த டாக்டர் அவங்க அம்மா கிட்ட தான் வராங்க. ஸோ அவங்க டேட் அவங்க இருக்காங்க. டாக்டர், என்ன டாக்டர் இது, அவன் இப்போ தான் க்யூர் ஆகி வந்திருக்கான், ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் சரியாயிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ என்னென்னா அவனுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிகிட்ருக்கான், என்ன ஆச்சு அவனுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க. ஸோ டாக்டரும் நர்ஸ் கிட்ட அவரோட ரிப்போர்ட் வாங்கி பார்க்குறாங்க. ஸோ பார்த்தா டாக்டர் லைட்டாக ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு, அவர் ஆக்சிடெண்ட்டில் அவரோட பிரெயினில் பேக் சைடில் அடிபட்டிருக்கு. ஸோ அவரோட அந்த கண் பார்வைக்கு போக வேண்டிய நரம்பு லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு அவருக்கு ஷார்ட் டர்மாக தான் இந்த பிளைண்ட் வந்திருக்கும். ஸோ அவருக்கு தானாகவே பார்வை வந்துடலாம், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் ரெக்கவர் ஆக எப்படியும் ஒரு 6 மந்த் ஆகும். அது வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஓவர் டிப்ரெஷன் அண்ட் டென்ஷனில் இருந்தாங்கன்னா ஃபுல்லாமே அவருடைய அந்த ஐசைட்கான இது பவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவரை காமாக வச்சுக்கோங்க. அவர் பிரெயின் முடிஞ்ச அளவுக்கு காமாக இருந்தால் தான் அவருக்கு அந்த எல்லாமே ரிப்பீட்டடாக வரும். ஸோ அவரோட பிரெயின் ரொம்பவே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டில் இருக்கிறதால தான் இவ்வளோ அவருக்கு ப்ராப்ளம். ஸோ நீங்கள் தான் அவரை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அண்ட் அவருக்கு சீக்கிரமாக தானாகவே பார்வை வர்றதுக்கான சான்ஸும் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு 6 மந்த் கழித்து நீங்கள் மறுபடியும் இங்கே வாங்க, அதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி அவருக்கு வர வச்சிடலாம், நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ டாக்டர்கிட்ட அவங்க அம்மா ரொம்ப அழுதுட்ருக்காங்க, என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் அவருக்கு நடந்த ஆக்சிடெண்ட் அப்படி, அவரோட அந்த பேக் பிரெயினில் அவ்வளோ அடிபட்டிருக்கு. ஸோ அவர் இப்போது கோமா ஸ்டேஜுக்கு போகாமல் இப்படி ரெக்கவர் ஆகி வந்திருக்கிறதே உங்களுக்கு பெரிய விஷயந்தான் இவ்வளோ ஷார்ட் டைமில். ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி காட்டியிருக்கு. ஸோ நீங்கள் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படி சொல்லிவிட்டு அவரும் நீங்கள் அவரை இன்னும் ஒரு 2 days இப்போது கொஞ்சம் காம் பண்ணுங்கள். ஸோ இப்படியே இவர் ஷவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா
அவரோட இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாம் இன்னும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவர் காம் பண்ணி வைங்க. அண்ட் இதே மாதிரி அவரை ஸ்ட்ரெஸ் ஆக விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே டாக்டர், நீங்கள் டிஸ்சார்ஜ்க்கு எல்லாத்தையும் பாருங்கள், நான் என் பையனை வீட்டில் கூப்பிட்டுட்டு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உங்களுக்கு நர்ஸ் வேணுன்னா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, இங்கேருந்தே உங்களுக்கு நர்ஸ் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே டாக்டர், நான் அவங்களுக்கு பேசுகிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் சொல்லிகிட்ருக்காங்க. சரின்னு சொல்லி இந்த சைடு ஜேகேவோட அப்பாவும் அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி அந்த பேக் சைடில் இருந்துட்டு லைட்டாக டேப் பண்ணி கொடுப்பாங்கள்ல ஷோல்டரில், ஒன்றும் இல்லடி நம்ம பையனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க டேப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க அம்மா பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஏன்னா ஜேகேவோட இன்ட்ரோ பார்த்தோன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ அவருக்கு ரீசண்டாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியிருந்திருக்கும். ஸோ அதனால் அவரோட பிரெயினில் பயங்கரமாக அடிபட்டு இருந்திருக்கும். அதனால தான் அவர் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருந்துருப்பாங்க. சேர்த்து ஒன் வீக் ஆகுது. ஸோ அவர் வந்து அந்த பின்மண்டையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கிறதால லைட்டாக ஒரு 40 days கிட்ட அன்கான்ஷியஸில் இருந்துட்டு இப்போ தான் முழிக்கிறாங்க. ஸோ இப்போ தான் டாக்டர்ஸ்க்கும் தெரிய வருது அவருக்கூட அந்த ஐசெட் சைடில் அந்த பிரெயினோட நரம்பு சொல்லுவாங்களே, ஸோ அங்கே வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு. ஸோ இப்போது அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே அப்படி வந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க கொஞ்சம் நேரத்துலையே. ஸோ இப்போ எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்றது தான் அவங்க அம்மாவோட பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த சைடு அவங்க அம்மா பயங்கரமாக அவங்க அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, என்னங்க இது மாதிரிலாம் நடக்குது, நமக்கு இருக்கிறதே இவன் ஒருத்தந்தான் அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. ஒன்றும் இல்லடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கும் இல்லாமல் ஒரு மாதிரி எல்லோரும் முன்னாடியே வீக்கும் ஆகாமல் அந்த மாதிரி ஒரு டேட் பொசிஷனில் இருந்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ எப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜேகேக்கு புரியுது. ஸோ அவங்க அம்மா எடுத்து சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி உனக்கு சின்ன ப்ராப்ளம்னா ஒன்றும் இல்லை, நீ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ காமாக இருக்கியோ கோவப்படாமல், அப்போ தான் உன்னை சீக்கிரமாக உன்னோட பார்வை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஜேகேவை பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆங்க்ரியான பர்சன், ரொம்ப கோல்டு, சின்ன சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ கோவப்படுவார். பிகாஸ் அவர் வந்து நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். ஸோ அவருக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அண்டு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவர் பர்ஃபெக்ட் பார்ப்பார். ஸோ அது சரியில்லைன்னா அவ்வளோ கோல்டாக ஒரு மாதிரி கோவத்தில் எல்லாரையுமே அப்படி திட்டுவாங்க. ஸோ அதனால் இப்போ அவருக்கு என்னமோ எல்லாத்தையும் போட்டு ஏதோ ஒரு டார்க் ரூமில் அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அப்படியே அவரால் எதுவுமே பேச முடியல. அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கார். பட் அவரோட மைண்டில் அவ்வளோ ஒரு மாதிரி அவருக்குள்ளேயே போராட்டம், இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது. ஸோ அவர் வந்து எப்போவுமே ஒர்க்குன்னு இருக்க பர்சன் திடீர்னு எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலமையில் இருக்கிறது அவருக்கு பிடிக்கவே இல்லை, அந்த ஸ்டேட் அவருக்கு. அதனால் ரொம்பவே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அவர் யாரையுமே பக்கத்தில் சேர்க்காம அவரோட டோரை லாக் பண்ணிவிட்டு சாப்பிடாம ஒரு மாதிரி ஆர்கியூ பண்ணிவிட்டு சைலண்ட் ஆகிடுறாரு. ஸோ எல்லாமே இருட்டாக தான் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அவரோட வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவரோட ரூம் டோரும் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நானாக கேட்குற வரைக்கும் யாரும் என் ரூமுக்கு வரக்கூடாது, ப்ளீஸ் என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்னமும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே அவங்க ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு போனாலும் வேண்டான்னுட்ருக்காங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ண மாட்டுறாங்க. அவங்க அம்மா போய் கேட்டாலும் டோர் ஓப்பன் பண்ண மாட்டுறாங்க. இல்லை, எனக்கு யாரையும் பார்க்க முடியல, என்னால் யாரையும் பார்க்கவும் முடியல, யார்கிட்டையும் எனக்கு பேசுகிறதுக்கும் இஷ்டம் இல்லை, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி உக்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த இருட்டுக்குள்ளேயே. ஸோ இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஜேகேவோட இந்த நிலைமைக்கு டாக்டரை வர வைக்கிறாங்க. ஸோ டாக்டர் வந்து கூட அவரை வந்து டோரை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போது அந்த டாக்டர் தான் கீழே நம்ம ஜேகேவோட அம்மா அப்பா கிட்ட பேசிகிட்ருக்காங்க. ஸோ டாக்டர் கூட ஒரு பர்சன், அதாவது மேல் நர்ஸ், அவங்க வந்திருக்காங்க. ஸோ டாக்டர் சொல்கிறாங்க, இது நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ அவரை டேக் கேர் பண்ணுறதுக்கு நர்ஸ் இவர் ஃப்ரெஷ்ஷாக தான், ஆனால் நல்லாவே பார்த்துப்பாங்க, டேக் கேர் பண்ணி
அப்படின்னு சொல்லி அவங்கள இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்சனும் ஹலோ என் நேம் ஜிமின், நான் இப்போ தான் ஒரு 1 இயராக நர்சிங் பண்ணிகிட்ருக்கேன் அண்டு நான் அவங்களோட சன்னை நல்லாவே பார்த்துப்பேன் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. அது இல்லை டாக்டர், அவன் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து 5 days ஆகுது, ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறான், யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான், ரூமை பூட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிகிட்ருக்கான், அழுதுட்ருக்கான், நான் இல்லை என்ன பண்ணுறான்னு தெரியல, எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான், எனக்கு அவனோட ஸ்டேட்டை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இட்ஸ் ஓகே, இவர் எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணிப்பாங்க, பிகாஸ் ஹீ சைக்காலஜி ஸ்டூடெண்ட், இப்போது சைக்காலஜி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹேண்டில் பண்ணுறேன், இல்லைன்னா நான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு வேறு இதெல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சைடு ஆனால் அந்த பர்சன் நம்ம ஜிமின் அப்படியே ஸ்டெப்ஸ்க்கு தான் போகிறாங்க. ஸோ ஜேகேயோட ரூமுக்கு. இந்த சைடு தம்பி போகாதீங்க, அவன் ஒரு மாதிரி ஷவுட் பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடு ஜேகேயோட அப்பா அப்படி சொன்னதும் ஜிமின் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஜிமினை பற்றி சொல்லணும்னா அவர் இப்போ தான் வந்து அவரோட காலேஜ் ஸ்டடீஸை முடிச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ அவருக்கு பிடிச்சது இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் ஒரு ஜாப் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேரிங்காக ரொம்ப ஹம்பிளாக இருந்திருப்பாங்க. ஸோ அவரால் வந்து டாக்டர் டிகிரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் நர்சிங் கோர்ஸ் எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் அவருக்கு சைக்காலஜிக்கலி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவங்களோட ஃபேமிலியில் அவங்க அம்மா கொஞ்சம் இந்த மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆனவங்க. ஸோ அவங்க அம்மாவை நம்ம ஜிமின் தான் வந்து டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. அண்டு அவங்கள பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள கேர் பண்ணிக்கணும், அவங்க பிரெயினை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு அவருக்கு சைக்காலஜிக்கல்லையும் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கான டிகிரி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க, சைடில் படிச்சுட்ருக்காங்க. இப்போது அதுதான் அவரோட இன்ட்ரோ. ஸோ அவர் இப்போது அப்படியே போயிட்டுருக்காங்க. அண்ட் மேலே அப்படியே போய் அந்த ரூமுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ரூம் வெளியிலேருந்து பார்க்கும்போதே தெரியுது ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஸோ அவரோட ரூமை லைட்டாக நாக் பண்ணுறாங்க. ஸோ உள்ளேருந்து எந்த சவுண்டும் இல்லை. மறுபடியும் நாக் பண்ணுறாங்க, எந்த சவுண்டுமே இல்லை. ஸோ தேர்ட் ஒன் நாக் பண்ணுறாங்க. அம்மா சொல்லிட்டுருக்கேன்ல, என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு யாரையும் பார்க்க இஷ்டம் இல்லை, தயவு செஞ்சு என்னை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒரு மாதிரி ஆங்க்ரியான வாய்ஸ், இந்த சைட்லேருந்து ரொம்ப சாஃப்டான வாய்ஸ். ஹலோ ஜங்குக், நான் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் நர்ஸ், நீங்கள் கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. என்னது நர்ஸா, என்ன டேக் கேர் பண்ணுறதுக்கா? என்ன டேக் கேர் பண்ணுறதுக்குலாம் இங்கே யாரும் எனக்கு தேவை கிடையாது, நான் ஒன்றும் இங்கே பேஷண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எஸ், நீங்கள் பேஷண்ட் இல்லையா, நீங்கள் பேசுறதுலே தெரியுது, நீங்கள் ரொம்பவே பிரேவாக தான் இருக்கீங்க, நீங்கள் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன், அப்போ எதுக்கு நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து அவ்வளோ சாஃப்டாக பேசிகிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக், இங்கே பாரு, எனக்கு யார் கூட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாரையும் பார்க்கவும் பிடிக்கல, தயவு செஞ்சு என்னை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மரியாதையாக வெளியே போயிரு, இல்லை வேறு எதனா திட்டிருவேன் அப்படி சொல்லிட்டுருக்காங்க. இட்ஸ் ஓகே, நீங்கள் என்ன திட்டினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அண்ட் ப்ளீஸ் உங்களோட டோரை மட்டும் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோடய டோரெல்லாம் என்னால் ஓப்பன் பண்ண முடியாது, எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கலன்னு சொல்லி கத்திட்டுருக்காங்க. அப்போது நீங்கள் உங்களோட இந்த பயத்தோட அந்த இருட்டான ரூம்குள்ளே தான் வாழணும்னு ஆசைப்படுறீங்க அப்படி தானே? அப்போ நீங்கள் ரொம்ப பயந்துருக்கீங்க. நான் நினச்சேன் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க, ரொம்ப ஸ்மார்ட்னு நினச்சேன். ஏன்னா இவ்வளோ ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி உடஞ்சி போயிட்டு உங்களை நீங்களே ஏதோ ஒரு சர்க்கிள்குள்ளே வச்சிட்ருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இந்த சைடு ஜிம்மினோட அந்த பேச்சு கேட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படியே லாங் வெயிட் பண்ணிவிட்டு, இப்போ என்ன வேணும் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கு தான் இப்போ நீ வந்திருக்கியா? எனக்கு தான் சொல்கிறேன்ல, எனக்கு எந்த ஒரு கேர்டேக்கரும் வேணாம், தயவு செஞ்சு வெளியே போ, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ஸோ அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் இப்போ டோர் ஓப்பன் பண்ணாமல் நான் எங்கேயோ போக மாட்டேன் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே செம்ம கடுப்பாயிட்டு, ஸோ அப்படியே அங்கேருந்து ஒரு மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு வந்து அவரோட டோரோட அந்த லாக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ லாக் ஓப்பன் ஆனதுமே நம்ம ஜிமின் அவ்வளோ அழகாக அப்படியே பார்க்குறாங்க. ஸோ பார்த்தா ஜேகே அவரோட ஐஸில் ஒரு மாதிரி அந்த கட்டு போட்டிருப்பாங்களா, ஸோ அப்படி அவரோட அந்த ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி லூஸ் டிஷர்ட்
அண்ட் ஒரு பேண்ட் போட்டிருக்காங்க. ஸோ பைஜாமா செட் மாதிரி. ஸோ அந்த பர்சன் அவ்வளோ ரொம்ப டல்லாக, அவரோட ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருக்குது பார்க்கவே. ஆனால் ஜிமின் அப்படி பார்த்துட்ருக்காங்க. அந்த பர்சன் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, ஆனால் பார்க்க ரொம்ப டல்லாக இருக்காங்க. என்னடா இப்படிப்பட்ட மனுஷன் இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே லைட்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேகே அந்த டோரை ஓப்பன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஜிமின் லைட்டாக புஷ் பண்ணி ஜேகேவை லைட்டாக அவரோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாங்க. ஏய் என் ஹேண்டை விடு, இதுக்கு நீ உள்ளே வந்த, வெளியே போ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஹேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரைட் சைடு ஹேண்டு, அந்த ஹேண்ட்ஸில் அவரோட அந்த ஃபிங்கர்ஸ் வச்சு ஒரு மாதிரி அவருக்கு ஹோப் கொடுக்குறாங்க. ஸோ அவர் அந்த ஜிமினோட அந்த க்யூட் லிட்டில் ஃபிங்கர்ஸ் ஜேகேயோட அந்த பிக்கான அந்த ஹேண்ட்ஸ்குள்ளே ஒரு மாதிரி அந்த வார்ம்னஸோட ஒரு மாதிரி ரப் பண்ணி அப்படியே லைட்டாக ஒரு 2 ஹேண்ட்ஸில் நம்ம ஜேகேயோட ஒரு ஹேண்ட்ஸை பிடிச்சி ஒரு மாதிரி காம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் சீக்கிரமாக க்யூர் ஆகணும்னா உங்களோட இந்த கோவத்தை விட்டால் தான் அடுத்து உங்களுக்கான எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். நீங்கள் இதே மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்டு மெடிசன் சாப்பிடாமல் ஃபுட்ஸ் எடுக்காமல் உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ண விடலைன்னா உங்களோட நிலைமை இருக்க மோசமாக தான் போகும். உங்களுக்கு சீக்கிரமாக க்யூர் ஆகி நீங்கள் சீக்கிரமாக உங்களோட பிஸ்னஸ் ஒர்க்குக்கு போகணும்னு ஆசை இல்லையா? உங்கள் டேட் கிட்ட பேசினதில் உங்களுக்கு பிஸ்னஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அண்ட் அது உங்களோட பேஷன்னு கேள்விப்பட்டேன். அப்போ உங்கள் பேஷனை நோக்கி நீங்கள் மறுபடியும் போக விருப்பம் இல்லையா உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஜேகே ஒரு மாதிரி லைட்டாக சைலண்ட் ஆகுறாங்க. ஸோ ஜிமின் சொல்கிற மாதிரி அவரோட அந்த டிப்ரெஷன் அதுதான். ஸோ ஏன்னா அவரால் எப்போவுமே அமைதியாக சைலண்ட்டாக இருக்கவே முடியாது. ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், கம்பெனி எப்படி டெவலப் பண்ணலாம், அடுத்து என்னென்ன இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போது அவர் ஒரு மாதிரி உடஞ்சி உட்காந்துருக்காங்களா. ஸோ ஜிமினோட அந்த பேச்சு லைட்டாக அவரை காம் பண்ணிகிட்டே இருக்குது. ஜிமின் அப்படியே அவரோட ஒரு ஹேண்ட்ஸை அப்படியே ஜேகேயோட ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷோல்டரில் லைட்டாக டேப் பண்ணி கொடுக்குது. ஸோ அப்படியே அவரை கூட்டிகிட்டு போய் அவரோட அந்த பெட்டில் தான் உட்கார வைக்குது. ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஸோ ஜேகே லைட்டாக சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி உங்களோட இந்த கோவத்தை நீங்கள் அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட இந்த ஹெல்த் சீக்கிரமாக க்யூர் ஆகிறதுக்கு நான் கேரண்டி. ஸோ நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே க்யூர் ஆகுவீங்க. இந்த மாதிரி இருட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு சர்க்கிளை போட்டுட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு உக்காஞ்சி அழ தேவையில்லை. இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரதான் தெரியும் லைஃப்பில். நான் அந்த அப் அண்ட் டவுனில் நீங்கள் மறுபடியும் விழுந்த இடத்துலேருந்து எந்திரிக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் தான் வெளியே வரணும். நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. உங்களோட மென்டல் ப்ரெஷர்லேருந்து நீங்கள் தான் வெளியே வரணும். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும், நீங்களும் அதிலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் உட்காரக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஜேகே ஒரு மாதிரி காம் ஆகிட்ருக்காங்க. அவரோட ப்ரீத் நார்மல் ஆகுது, ரொம்ப காம் ஆகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஜேகேயோட ரூம் டோர் ஓப்பன் ஆனதுமே மேலே அந்த டாக்டர்ஸ் அண்ட் அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாமே வந்துட்டுருக்காங்க. டோர் ஓப்பன் ஆகி அப்போ தான் அந்த டோர் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ உள்ளே வந்துட்டு ஜங்குக் நீ நல்லா இருக்கியா, பாரு எப்படி இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவரோட ஹேரை ஒரு மாதிரி சரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த சைட் டாக்டரும் ஜிமினை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் ஜாப் அப்படின்ற மாதிரி லைட்டாக அவரோட ஹெட்டை மட்டும் அதான் நோட் பண்ணுறாங்க. ஜிமினும் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவரோட ஐஸை மட்டும் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைடு அப்படியே அவருக்கு ஃபுட்டு வர வைக்கிறாங்க. வந்ததும் நம்ம ஜேகே வேண்டான்னு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சைடு டாக்டரும் அவரை பார்த்து செக் பண்ணிவிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கார். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சரியாகட்டும்னு சொல்லிவிட்டு அவருக்கு வேறு மெடிசன் மாற்றி கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஃபுட்டு வந்துருச்சு. மெய்ட்கிட்டே இருந்து ஜேகே அந்த ஃபுட்டை ஜிமின் அவர் கையில் கொடுக்குறாங்க. ஸோ ஜேகேக்கு அந்த ஃபுட்ஸ் எல்லாம் பார்க்க முடியல, அவரால் சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி வேண்டாம் விருப்பம் இருந்துகிட்ருக்காங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் அவரோட அந்த ஃபுட்பாலை வாங்கி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அவ்வளோ ஹம்பிளாக அதை ஊதி ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிகே இல்லை எனக்கு யாரும் ஃபீட் பண்ண தேவையில்ல, நானே சாப்பிட்டுப்பேன், இட்ஸ் ஓகே, நீங்கள் இன்றைக்கி சாப்பிடுங்க அண்டு அதுக்கப்புறம் இனிமேல் நீங்களே உங்களோட ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஜிகேவும் லைட்டாக
சைலண்ட் ஆகிட்டு அவர் அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜிமின் அவ்வளோ பார்த்து அவரோட அந்த ஃபுட்டை ஊட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஜேகேவும் அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜிமினுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப பெரிய வளர்ந்த குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக அவர் ஸ்மைல் பண்ணிவிட்டு, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கற்றுனா பாரு எப்படி பூனைக்குட்டி மாதிரி உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க. ஸோ மெடிசனை கொடுக்குறாங்க. ஜேகே சைலண்ட்டாக அந்த மெடிசனை வாங்கிட்டு அப்படியே அவர் போட்டுட்டு இப்போ ஜிமின் தான் அவரை படுக்க வச்சிடுறாங்க. ஸோ படுக்க வச்சுட்டு அவருக்கு பெட்ஷீட் கவர் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்துருக்காங்க உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரும் ஸோ ஜேகேவும் அப்படியே தூங்கிடுறாங்க. நல்லா ஸ்லீப். அவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டுருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து அவர் ஒரு மாதிரி ஆழ்ந்து தூக்கும். அவருக்கு ஏதோ அவரை வந்து யாரோ ரொம்ப சேஃபாக பார்த்துட்ருக்க மாதிரி அவருக்கு ஒரு சின்ன ஃபீல். அதனால் அவர் அப்படியே தூங்கிட்டுருக்காங்க. ஜிமின் அவர் பக்கத்தில் உட்காந்து லைட்டாக அவரோட ஹேரை க்ராஸ் பண்ணி கொடுத்துட்டே அவரோட ஒரு ஹேண்ட்ஸ் வந்து ஜேகேயோட அந்த ஹேண்ட்ஸோட கோத்து இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி டைப் பண்ணி தான் இருக்குது. இப்போது ஜேகேயோட ஸ்டேட் எப்படின்னா, திடீர்னு எல்லாருமே நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு பர்சனை திடீர்னு நம்மளால் யாரையுமே ஃபீல் பண்ண முடியாது. ஏதோ ஒரு டார்க் ரூம்குள்ளே போட்டு அடைச்சிட்டு எல்லாரையும் பாருன்னா அவங்க குரல் மட்டும்தான் கேட்குது. அந்த ஸ்டேட்டில் இருக்க அவருக்கு. ஸோ அதனால் அவரோட மென்டல் டிப்ரெஷன் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதை தெரிஞ்ச நம்ம ஜிமின் தான் அவரை முடிஞ்ச அளவுக்கு அவர் கூடவே இருந்து அவரை அப்படி டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அவரை விட்டு ஒரு இன்ச் கூட நகரல. ஸோ ஜிமினோட இந்த ஆக்டிவிட்டியால் ஜேகேயோட அப்பா ஜிமினை வந்து அவரோட ரூம், அதாவது அவரோட ரூம்லேயே அவர் கூடயே வந்து தங்குறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஸ்டே பண்ணி அவரை பார்த்துக்கிறதுக்காக. பிகாஸ் வேறு யார்கிட்டேயும் அவன் வந்து அந்தளவுக்கு பேச மாட்டேங்கிறான், கம்ஃபர்ட்டாக இருக்கிறதாலன்னு நினைக்கிறான். ஸோ அதனால் கொஞ்சம் அவன் க்யூர் ஆகிற வரைக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னு ஜிமின்கிட்ட வந்து ஹம்பிளாக கேட்டிருப்பாங்க. ஜிமினும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாகவே நம்ம ஜேகேவை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் ஜேகேவை அவ்வளோ வந்து டேக் கேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவரோட அந்த கண்ணில் போட்டிருந்த கட்டெல்லாம் பிரித்து இருக்குது. இப்போ நார்மலாக அந்த வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது, ஸோ எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து உணர வைக்கிறது, அந்த மாதிரி மைண்ட் ரிலாக்ஸேஷன். ஜிமின் அவர் கூட இருந்துட்டு நிறைய பேசுகிறாங்க, நிறைய மோட்டிவன், நிறைய வந்து ஃபன்னியாக அண்ட் ஜாலியாக நிறைய பேசுகிறாங்க. எனி டைமும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஜேகேக்கு எப்படின்னா, இப்போ ஜிமினோட அந்த பேச்சு சவுண்ட் கேட்டால் தான் வந்து அவர் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஜிமின் கொஞ்சம் நேரம் சைலண்ட் ஆகிட்டாங்க, ஜிமின் வேறு எங்கன்னா போயிட்டாங்க அப்படின்னும்போது அவருக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்குன்னா வீட்டில் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போவாங்க. அந்த டைமில் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஜிமின் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. எங்கே போயிட்டான் அப்படின்னு கேட்குவாங்க. அப்படி அடிக்ட் ஆகிடுறாரு ஜிமின் மேலே. பிகாஸ் அவரோட அந்த வேர்ல்டில், அந்த இருட்டான வேர்ல்டில் ஜேகேக்கு ஜிமினோட வாய்ஸ் மட்டும்தான் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ ஜிமினை பார்க்கணுன்னு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும். யாருன்னே தெரியல, என் மேலே இவ்வளோ ஒரு டேக் கேர் பண்ணிவிட்டு இவ்வளோ பார்த்துட்ருக்கான், இப்படிலாம் ஒரு பர்சனால் இருக்க முடியுமா, இப்படியும் இருக்காங்களா, எனக்கும் அவனுக்கும் ஒரு கேர்டேக்கர் அண்டு ஒரு பேஷண்ட் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அவன் என்ன ஒரு பேஷண்ட்டாகவே இது வரைக்குமே ஃபீல் பண்ண வச்சதே இல்லை, அவ்வளோ என்னை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறான் அப்படின்னு அவருக்குள்ளேயே லைட்டாக அந்த தாட்ஸ் அப்படியே அவருக்குள்ளே அப்படியே மலர ஆரம்பிக்குது. அவர் ரொம்ப ஜிமின் கூட அப்படியே அட்டாச் ஆகுறாரு. ஸோ இப்போ எப்படின்னா சேம் பெட்டில் தான் தூங்குவாங்க. ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து சோஃபாவில் படுப்பாங்க, இல்லைன்னா ஜேகேக்கு அந்த பெட்க்கு கீழே படுப்பாங்க. ஸோ இப்போது ஜேகே அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஸோ மேலேயே படுத்துக்க அப்படின்றதால ஜிமினும் ஓகேன்றதுக்காக அவர் கூடவே தான் படுத்திருப்பாங்க. ஸோ அப்படி தான் ஒரு 3 months வந்து அப்படியே கழியுது. ஸோ ஜேகேவும் லைட்டாக வந்து இப்போது நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டார். அவரோட ஃபஸ்ட்டு மாதிரி அந்த கோல்ட்னஸ் இல்லை, அந்த ஆங்க்ரி இல்லை, எல்லாருக்கிட்டேயும் முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக தான் பேசுகிறாங்க, எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ டாக்டரே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவ்வளோ சேஞ்சஸாக நான் ஃபஸ்ட்டு பார்த்த பேஷண்ட்க்கும் இப்போ இருக்க ஜங்குக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கே அப்படின்ற மாதிரி ஜிமின்க்கு லைட்டாக டேப் பண்ணி கொடுத்துட்டு குட் ஜாப் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்சைட் ஜேகேவோட அம்மாக்கெலாம் ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி. ஜேகேவோட அந்த நிலைமையை பார்க்கும்போது அவர் நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டார்.
இப்போது 6 மந்த்ஸ் சொன்ன அந்த ஸ்டேஜ் வந்து 3 மந்த்லேயே அவருக்கு வந்து அவ்வளோ பாடியெல்லாம் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ அவரோட ஐஸ்க்கு தான் இப்போது செக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்காக தான் நம்ம ஜிமின் அண்ட் ஜேகே பேக் சைட்லேயும் அவங்க டிரைவர் கூட போயிட்டுருக்காங்க. ஜேகே லைட்டாக ஜிமினோட ஹேண்ட்ஸை தேடுறாங்க. ஜிமின் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஜேகே ஒன்றுமே சொல்ல அப்படியே ஒரு மாதிரி தடவி ஜேகே ஜிமினோட அப்படியே தடவி என்னாச்சு ஜங்குக், என்னாச்சு, என்ன தேடுறீங்க அப்படின்போது அப்படியே ஜிமின் அவரோட ஹேண்ட்ஸை நீட்டும்போது அப்படியே அந்த ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி இருக்க பிடிச்சிக்கிறாங்க. ஏதோ அவரை விட்டுட்டு ஜிமின் எங்கேயோ போகிற மாதிரி. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட தான் இருக்கேன், ஓகேவா அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு எங்கேயோ போகாத, என்னை பிடிச்சிட்டே ரெடின்றாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ஹேண்ட்ஸை லைட்டாக டைட்டாக வந்து அந்த கோத்துக்குவாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ ஜிமினும் அப்படியே பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்துடுது. ஸோ அந்த டாக்டரும் ஜிமின் இந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மெடிக்கல் செக்கப் ரூமுக்கும் போயிட்டுருக்காங்க. அவருக்கு வந்து அந்த ஐசைட் அந்த பார்வையில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா அவருக்கு லைட்டாக ஒரு சர்ஜரி பண்ணாலே அவரோட ஐஸ் வந்து திரும்ப கிடச்சிரும். அந்த ஐசைட்டோட பார்வையோட அந்த திறன் இருக்குது. ஸோ பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, மேஜர் சர்ஜரி தான், ஸோ அதனால் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஜிமினை ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்பா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டாக்டர், பரவாயில்ல, அவர் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கோஆப்ரேட் பண்ணி அவர் ரெக்கவர் ஆகிட்டார், முடிஞ்ச அளவுக்கு அவரோட அந்த ஐசெட் அதை திருப்பி கொடுத்துருங்க அவரோட அந்த பார்வையை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் ஒன்றால் தான் முடிஞ்சிருக்கு ஜிமின். அண்ட் நான் அவருக்கு 6 மந்த் டைம் கொடுத்துருந்தேன், நீ 3 மந்த்லேயே அவரை ரெக்கவர் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்க. அண்ட் நல்லாவே அவரை டேக் கேர் பண்ணியிருக்க, குட், அவரோட ஹெல்த் கண்டிஷனில் நல்லா இருக்குன்னு டாக்டரும் பேசிகிட்ருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை டாக்டர், எல்லாமே அவரோட கோஆப்ரேட் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஜேகேவும் அவரோட அந்த செக்கப் முடிச்சுட்டு வராங்க. ஸோ ஜிமின் ஓடி போய் ஜேகே அவரோட அந்த கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டுட்டு வராங்க. ஜேகே அப்படியே அவரோட ஷோல்டரில் கை போட்டுக்கிறாங்க, ஜிமினோட ஷோல்டரில். ஜேகே சரிட்டு ஜிமின் அப்படியே அவர் காருக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ 2 பேரும் உள்ள போயிட்டு உட்காந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ டாக்டர் சொன்னதெல்லாம் நம்ம ஜேகேயோட டேட் கிட்ட ஜிமினாக சொல்கிறாங்க. நல்ல விஷயம், உன்னை இல்லைனா நடந்திருக்காது ஜிமின், தேங்க்யூ ஸோ மச், இட்ஸ் ஓகே, இது என்னோடய கடமை தான், நீங்கள் எனக்கு தேங்க்யூலாம் சொல்கிறது எந்த அவசியமும் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அவர் டைட்டாக ஜிமினுக்கு ஒரு ஹக் கொடுக்குறாங்க. என்னால் வந்து எப்படி உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல ஜிமின், எனக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, இதை நான் மறக்கவே மாட்டேன். அண்டு உனக்கு ஏதாச்சும் செய்யணும், நீ என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ ஜிமின் லைட்டாக ஒரு மாதிரி தயங்கிட்டுருக்காங்க. என்னாச்சு ஜிமின் சொல்லு அப்படின்றாங்க. இல்லை நான் கேட்குறேன், நான் உங்களுக்கு இதுக்கு கைமாறாக கேட்குறேன்னு நினைக்காதீங்க, நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன், நீ வந்து எதுக்கு இப்படிலாம் தயங்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேட் கேட்குறாங்க. இல்லை சார், இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆஃப்னேஜை வந்து டேக் கேர் பண்ணிகிட்ருக்கேன். டேக் கேர் மீன்ஸ் வந்து எனக்கு இப்போ தான் எங்கள் மாம் வந்து ரீசெண்டாக டெட் ஆனாங்க. ஸோ அதனால் சில ஆஃப்னேஜில் இருக்க சில்ட்ரன்ஸை வந்து நான் வந்து ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி அப்நார்மல் பர்சன், அதாவது அவங்க வந்து ஹியூமனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவங்க, ஆனால் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப சின்ன சின்ன பசங்க, அவங்களுக்கு நிறைய ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த ஹெல்ப் பண்ணிங்கன்னா மட்டும் எனக்கு போதும். இதை நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன், இது வந்து கைமாறாக நான் கேட்கல, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அண்ட் எல்லாருக்கிட்டேயும் இது மாதிரி டொனேட்டடாக வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சைல்டுக்கு வந்து நீங்கள் லைஃப் கொடுப்பீங்களான்னு நான் கேட்பேன். எங்களோட டாக்டரும் வந்து ஒரு சைல்டுக்கு அவர் ஃபுல்லாக எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவும் அவங்களே பண்ணி அந்த சைல்டு இப்போது நல்லாவே இருக்காங்க. அண்ட் அவங்கள இப்போ அடாப்ட் பண்ணி கூப்பிட்டு போய் அந்த சைல்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரோட ஆசைப்படுறேன். எங்கள் அந்த ஆஃப்னேஜில் ஒரு 20 சைல்டு கிட்டே இருக்காங்க. ஸோ ஒருத்தரையாக ஒரே நேரத்தில் பார்க்குறது கஷ்டம். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு 2 சைல்டுக்காவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஜேகே ஸ்டெப்ஸ் ஏறும்போது கேட்டுட்ருக்காங்க. அவருக்கு அவ்வளோ ஷாக்கு. ஸோ லைட்டாக ஒரு மாதிரி அவர் ஸ்லிப் ஆகுற மாதிரி அப்படியே அந்த கம்பி பிடிக்கிறாங்க. ஸோ இப்படி பேசிகிட்டே இருந்த ஜிமினுக்கு லைட்டாக ஜிகேயோட வாய்ஸ் கேட்டது. அப்படியே ஓடி போய் ஜங்குக்கு அப்படியே பிடிக்கிறாங்க. என்னாச்சு, சொல்லாமல் கொள்ளாமல் ஏன் ஏறினீங்க மேலே, வெயிட் பண்ணியிருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு
அங்கிள் சாரி சார், நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே அவரோட ஹேண்ட்ஸில் எடுத்து ஷோல்டர் மேலே போட்டு அவரை ஹிப்பை லைட்டாக பிடிச்சிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ரூமில் தான் உட்கார வைக்கிறாங்க. இன்சைட் ஜங்குக் தான் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவர் பெட்டில் தான் உட்காந்துட்டு திங்க் பண்ணுறாங்க. அவனுக்கு நம்ம எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறா இது வரைக்கும் நான் பார்த்ததுலேருந்து. அண்டு அவனை பற்றி எதுவுமே சொன்னதும் கிடையாது. ஆனால் யார் நீ, உன்னை பார்க்கணுன்னு ஏன் எனக்கு இப்படி தோணுது, கண்டிப்பாக நீ எங்கள் அப்பா கிட்ட சொன்னதை விட அதிகமாகவே செய்வேண்டா உனக்காக அப்படின்னு நினச்சி அவரோட மனசுக்குள்ளேயே லைட்டாக நினச்சிக்கிறாங்க. ஸோ இது வந்து வெளியே சொல்லக்கூடாது, அவருக்கு வந்து சர்ப்ரைஸாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போது ஜேகேயோட அந்த ஆப்ரேஷன் டேட்டும் நெருங்குது. ஸோ ஜிமினும் ஒரு மாதிரி அவருக்கு அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க அப்பா அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜேகேயோட ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி அவள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க 2 டேஸாக. ஸோ 2 டேஸில் வச்சுருப்பாங்க ஆப்ரேஷன். ஸோ 1 டே வரைக்கும் இருந்திருப்பார். அண்டு ஜிமின் ஜேகே கிட்ட வந்து பேசிவிட்டு அவர் தூங்கும்போது ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியல ஜேகே, நான் உங்கள் கூட ஒரு நார்மல் ஒரு கேர்டேக்கராக வந்து இருந்தேன். ஆனால் என்னமோ தெரியல, உங்கள் மேலே எங்கள் அம்மா கூட இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஃபீலிங்ஸை வளர்த்துக்கக்கூடாது. பிகாஸ் நாங்கள் அதுக்கான எந்த ஒரு தகுதியும் என்கிட்ட இல்லை. அண்ட் நீங்கள் க்யூர் ஆவீங்க, உங்களோட பார்வை திரும்ப கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் முடிஞ்சிருச்சு, உங்களை பார்க்க முடியாது. அண்ட் க்யூர் ஆகிட்டு ஒன் டே என்னை நீங்கள் நேரில் வந்து உங்கள் அந்த ஐஸில் என்னை பார்க்கணுன்னு ஒரு சின்ன ஆசை. இதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்கிறது சரி கிடையாது, என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் அங்கேருந்து ஜேகேக்கு லைட்டாக ஒரு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவரோட அந்த ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி லீவ் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஸோ ஜேகேக்கு வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துருப்பாங்கள்ல, அதனால தூங்கிட்டுருக்காரு, அவருக்கு தெரியல. ஸோ வெளியே போனால் ஜேகேயோட டேடும் நின்றுட்டுருக்காங்க. எங்கே போகிற ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இல்லை சார் என்னோடய ஒர்க் முடிஞ்சிச்சு, இப்போ நான் வந்து வேற ஒரு பர்சனை வந்து டேக் கேர் பண்ண போகணும். ஸோ அங்கே வந்து எனக்கு வந்து ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் ஜங்குக்காக தான் இங்கே வந்து இருந்தேன். ஸோ அவர் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிட்டாரு, அடுத்து நான் அங்கே தான் போகணும். ஸோ அது இங்கே கிடையாது, அது வேறு கண்ட்ரி. இதுக்கப்புறம் அவங்க ரெக்கவர் ஆனால் தான் என்னால் இங்கே வர முடியும். அண்ட் எனக்கும் யாரும் கிடையாது இல்லையா, அது ஒரு ரெக்வஸ்டடாக வந்த ஒரு ஒர்க்கு, அதனால தான் அங்கே போகிறேன். அண்ட் நீங்கள் அவரை நல்லாவே டேக் கேர் பண்ணிக்கோங்க, பயப்படாதீங்க, அவர் நல்லாவே இருக்கார், சீக்கிரமாக அவர் ரெக்கவர் ஆயிடுவார், பார்த்துக்கோங்க சேஃபாக அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ஹேண்ட்ஸை நீட்டி ஷேக் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் எனக்கு பண்ண எல்லா ஹெல்ப்க்கும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாங்க. ஸோ ஜேகேயோட அப்பாவும் ஜிமின் நான் கண்ணு முழிச்சு உன்னை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள், நான் என்னோடய ஜாபை ஒழுங்காக பண்ணிட்டேன். அண்டு அவரை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்க சொல்லுங்கள், அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ரெக்வஸ்டடாக சொல்லிடுங்க. அண்ட் நான் ஒன் டே வந்து கண்டிப்பாக அவரை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போயிடுறாங்க. ஸோ அவரோட ஒர்க் இங்கேனா யூஎஸ்ஏயில், அது வந்து அவங்க ஜிமினும் போயிடுறாங்க. ஸோ ஜிமினுக்கு இப்போது வந்து சைக்காலஜிக்கல் படிச்சுட்ருக்காங்களே, ஸோ அங்கே வந்து ஒரு பேஷண்ட்க்கு ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த ஸ்டடீஸையும் பார்த்துட்டு அப்படியே அங்கே இருக்க அந்த டாக்டர் சைக்காலஜி பேஸ் பண்ணி சொல்லி கொடுக்குற அந்த டாக்டரோட ரெக்வஸ்டடால் அவர் வந்து யூஎஸ்ஏக்கு ஸ்டே பண்ணி அவர் படிச்சுட்டே அப்படியே அந்த பேஷண்ட்டையும் வந்து டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஜாப் அங்கே தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அவருக்கு நைட்டே ஃப்ளைட், அவரும் ஃப்ளைட்டில் ஏறி அவர் பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த சைடு ஜேகேக்கு அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகுது. அவர் ஒரு 2 டேஸில் அவரோட ஐசைட்டும் நல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அவர் ஐஸ் நல்லாவே கிளியராக இருக்குது. இன்சைடு ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. இன்சைட் ஜேகேயோட அந்த டாக்டர் தான் ஜங்குக். நான் சொல்லும்போது உங்களோட ஐஸை ரொம்ப பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள், ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, ஓகேவா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க. ஓகே டாக்டர், நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ரொம்ப பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஒன்றா சொல்லிகிட்ருக்காங்க. ஜேகே அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே அப்படியே கரெக்டாக பண்ண அவரோட ஐஸ் லைட்டாக ஓப்பன் பண்ணால் ஆப்போசிட்டில் வந்து
சில லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் தெரியுதான்னு கேட்குறாங்க. தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ உள்ளே அப்படியே அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லோரையும் வர வச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக் என்ன தெரியுதா உனக்கு, எங்களை பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ஜிகேயோட ஐஸ் லைட்டாக சேட் ஆகுது. ஸோ ஏதோ அவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, பட் அவரோட பார்வை அங்கே ரூமில் இருக்க யாரையோ தேடுது. ஸோ அந்த டோர்கிட்டே யாரையோ தேடிட்டுருக்கு. சரி ஜங்கு கூட அம்மா ஜங்கு கூட அப்பாலாம் கிட்டே வந்துட்டு, ஜங்குக் நீ ஓகே தானே, நீ ஓகேவா, எங்களெல்லாம் தெரியுதான்னு. தெரியுதுப்பா, என்னால் உங்களை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிகிட்ருக்காங்க. அவரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஜங்குக்கு 2 பேரும். டாக்டர்கிட்டேயோ போயிட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு கொஞ்ச நாளைக்கு அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்டு வெளிச்சத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அவங்கள கொஞ்ச நாள் வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது நம்ம ஜேகே ஒரு பர்சனை தேடிகிட்டே இருக்காங்க. அந்த பர்சன் அவர் கண்ணிலேயே படலை. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டாக்டரும் அவரை செக்கப் முடிச்சுட்டு போகிறாங்க. இப்போ ஜிமினை தான் தேடுறாங்க நம்ம ஜேகே. அப்பா ஜிமின் எங்கே போனான் அவன், என் கண்ணிலே படலை, நான் அவனை பார்க்கணுன்னு நினச்சேன், எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோ வாய்ஸில் கேட்குறாங்க. ஸோ ஜேகேவோட டேடி இப்போது ஜிமின் பற்றி பேசினதும் ஜேகேவை பார்க்குறாங்க. அது அவனுக்கு ஏதோ ஒர்க் இருக்கான், ஸோ அவன் இங்கே இல்லை, அவன் அன்றைக்கி நைட்டே வந்து யுஎஸ்ஏக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னப்பா என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா, என்னோடய ஒர்க் முடிஞ்சிருச்சு அண்ட் அவருக்கு நல்லபடியாக பார்வை கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் அவர் டேக் கேர் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜங்குக் அப்படி தான் சொன்னான். ஏன் அவன் எனக்கு பார்வை கிடச்சி நான் அவனை பார்த்ததுக்கப்புறம் போயிருக்கலாம்ல, அதுதான் நானும் சொன்னேன். இல்லை அவனுக்கு ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்கு அதனால போயிட்டான். சரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சேட் ஆகுறாங்க. ஸோ ஜேகே அவரோட அந்த க்யூர்னஸ் ஃபுல்லாமே க்யூர் ஆகிட்டு, ஸோ ஆஃப்டர் ஒரு 3 months ஜேகே அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவரோட ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அவருக்கு வந்து ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அவர் அப்படியே அந்த ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினோட அந்த குரல் தான் கேட்குறாங்க. ஸோ அப்படியே அவர் லைட்டாக அவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸ். எங்கே போன ஜிமின், என்னை விட்டுட்டு எங்கே போயிட்டேன்? நான் பார்க்க முடியாத போல் என் கூட இருந்து என்னை சிரிக்க வச்சு என்னை அப்படி பார்த்துக்கிட்டேன். ஆனால் என்னால் அந்த பார்க்கணுன்னு தோணும்போது ஆசைப்படும்போது நீ என் கண்ணு முன்னாடி இல்லைடா. நான் உன்னை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், உன் ஃபேஸை பார்க்கணும், நீ பேசுகிற அந்த லிப்ஸை பார்க்கணும், பேசிகிட்டே இருக்க அந்த அழகை பார்க்கணும், என்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டு என் கூடவே அந்த டார்க் ரூமில் என் கூடவே என் காதில் கேட்டுகிட்டே இருந்த அந்த வாய்ஸ்க்கான அந்த பர்சனை பார்க்கணும். நான் உன் மேலே எவ்வளோ ஒரு மாதிரி நான் வந்து ஃபால் ஆயிருக்கேன்னு எனக்கே தெரியல ஜிமின். ஆனால் இந்த 3 மாதம் எனக்கு பார்வை வந்து கூட நான் பிளைண்டாக இருந்துடலாமோ அப்படின்னு தோணுது. நான் ஃபஸ்ட்டு என் பார்வை இல்லைன்னு நான் அழுததை விட இப்போ பார்வை வந்து நீ இல்லைன்னு நான் அழுத தாண்டா ஜாஸ்தி. எங்கடா போனேன் என்னை விட்டுட்டு? அவ்வளோதானா உனக்கும் எனக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்? வெறும் பேஷண்ட், ஒரு கேர்டேக்கர், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தானா? அவ்வளோதானா உனக்கும் எனக்குள்ளே இருந்தது? ஏண்டா என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், என்கிட்ட வந்து நானே வெறுத்தாலும் நானே கோவப்பட்டாலும் நெருங்கி வந்து பேசி என் மனசுக்குள்ளே இடம் பிடிச்சிட்டு இப்படி நான் பார்க்கணும், உன்னை பார்க்கணும், உன்கிட்ட நிறைய பேசணும், உனக்கு நிறைய பண்ணணும்னு தோணும்போது என் முன்னாடி இல்லாமலே போயிட்டேன். நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐஸு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் ஜிமின் வந்து அவர் கூட இருக்கும்போது அவருக்கு அந்த பார்வை இல்லாதப்போ அவரோட குரல் மட்டுமே தான் அவர் காதில் கேட்டுட்ருக்கோம் இல்லையா? ஸோ இப்போது அதே மாதிரி அவருக்கு எப்போல்லாம் ஜிமின் ஞாபகம் வருது, ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரூமெல்லாம் டார்க்காக இருட்டாக்கிக்கிட்டு அப்படியே அந்த மூமெண்ட்ஸ் ஜிமின் பேசுகிறது, ஃபன் பண்ணுறது, அவர்கிட்ட அவரை கையை பிடிச்சி நடந்து போகிற அந்த வார்ம்னஸ், இது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு அவருக்குள்ளேயே லைட்டாக ஒரு மாதிரி சேட் ஆகுறாங்க. ஸோ இந்த சைடு ஜேகே ஃபைனலாக அவரால் முடியவே இல்லை. ஸோ ஆஃப்டர் 6 months அப்புறம் அவருக்கு ஒரு தாட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது.
அவருக்கு ரொம்ப முடியலை, ஜிம்மில் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க டாக்டர்கிட்ட தான் ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. ஓ ஜங்குக், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. டாக்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன? இல்லை எனக்கு ஜிம்மின் பற்றி டீட்டெயில்ஸ் வேணுன்றாங்க. ஜிம்மின் இங்கே இல்லையே. தெரியும், எனக்கு ஜிம்மினை பார்க்கணும், ஸோ ஜிம்மினோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓ நாங்கள் இது மாதிரி அது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறது இல்லை ஜங்குக். ப்ளீஸ் டாக்டர், எனக்கு கண்டிப்பாக என்னால் ஜிம்மினை பார்க்காம இருக்க முடியாது, எனக்கு ஜிம்மினை பார்க்கணும் அண்ட் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கவே அந்த டாக்டர் அவரோட அட்ரஸை கொடுக்குறாங்க. ஸோ நீ போகிற இடம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ப்ளேஸ், ஏன்னா அது வந்து ஒரு பர்சனல் டாக்டரோட ப்ளேஸ். அந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் யாரும் போயிட முடியாது ஜங்குக். ஜிம்மின் அங்கே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து சேஃபாக கேர்ஃபுல்லாக இருக்கிற இடம். நீ வந்து அங்கே அசால்ட்டாக உள்ளே போயிட முடியாது. ஸோ நீ அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் உனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்றாங்க. ஓகே டாக்டர்னு சொல்லிவிட்டு அவரும் உடனே ஃப்ளைட் பிடிச்சி அப்படியே போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு தான் ஸோ அந்த ஹவுஸ் மேன்ஷனுக்கு வெளியே நின்றுட்டு அவங்க டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த டாக்டரும் அந்த பர்சனுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினதும் அங்கே இருக்க அந்த மேன்ஷனை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஒரு பர்சன் உள்ள சொல்கிறாங்க, சார் உங்களை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிறாங்க. போனால் அந்த மேன்ஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக அவ்வளோ பெரிய பில்டிங், அப்படி அழகாக இருக்குது. உள்ளே போயிட்டே இருக்காங்க. உள்ளே போனால் அங்கே சோஃபாவில் ஒரு பர்சன் அப்படியே உக்காந்துட்ருக்காங்க. ஸோ அவர் கோட் ஷூட் போட்டுட்ருக்காங்க, பிளாக் கலர் கோட் அண்ட் ஷூட். ஒரு மாதிரி கோல்டாக இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே போய் நிற்கிறாங்க. ஹலோ சார், ஐம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு அவரும் ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சார், நான் இங்கே ஸ்டே பண்ணி உங்களை டேக் கேர் பண்ணிக்கிற அந்த பர்சனை பார்க்க வந்திருக்கேன். ஜங்குக் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் ரைட்? எஸ். அந்த பர்சனுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவரை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அவரை பார்க்கணும், ப்ளீஸ் எனக்கு அலோவ் பண்ணுங்க. அவன் எங்கே இருக்கான்? ஜிமின் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஜிமின் நல்ல பையன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் இங்கே வந்து கொஞ்ச நாளில் என்னை ஃபுல்லாகவே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டான். இப்படி ஒரு பர்சனை நான் பார்த்ததே இல்லை. ஸோ அவனுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சேன். இப்போ புதுசாக ஒருத்தவங்க தேடி வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஹலோ சார், என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஷுகா தான். ஸோ நம்ம ஷுகா நம்ம ஜிமின் ஸ்டே பண்ணியிருக்க அந்த மேன்ஷனோட டாக்டர். ஸோ அவர் வந்து அந்த யூஎஸ்ஏல நம்பர் 1 சைக்காலஜிக்கல் டாக்டர். ஸோ அங்கே தான் நம்ம ஜிமின் வந்து அவர்கிட்ட ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. அவருக்கு லைட்டாக அவங்க ஃபேமிலியில் இருக்க அவங்க அம்மாவுக்கு தான் லைட்டாக ஒரு ப்ராப்ளம். ஸோ அதை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம ஜிமின் போயிருப்பாங்க. ஸோ ஷுகா ஒன் டே வந்து நம்ம ஜிமின் ஒர்க் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் விஷயமா. அப்போ ஜிமினோட அந்த க்யூட்னஸ் அண்ட் அவர் ஒர்க் பண்ணுற அந்த டேக் கேர் பண்ணுறது அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டு ஸோ அவரை கேட்டிருப்பாங்க. ஸோ எங்கள் மாமியும் இந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்கு ஒரு பர்சன் வேணும் அண்ட் என்னால் யாரையும் வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியல. ஸோ நீ எங்கள் கூட வந்து இருந்துடுறியா? உனக்கு உன்னோட ஸ்டடீஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் ஜிமின் சொன்ன மாதிரி அவரோட அந்த மென்டலி ஸ்டேபிளாக இல்லாத அந்த சில்ட்ரன்ஸ்க்கெலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே டொனேட் பண்ணி அவங்கள க்யூர் பண்ணுறதுக்கு. ஸோ ஜிம்மினும் அதுக்காக தான் அங்கே போயிருந்திருப்பார். ஸோ அதான் சொல்கிறாங்க. நான் அவனை கூப்பிட்டுட்டு வந்து 6 months ஆகுது. ஸோ எங்கள் அம்மா இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லாவே டேக் கேர் பண்ணி அவங்க கூட அட்டாச் ஆகிட்டாங்க. நான் என்ன சொல்கிறது, இப்போது திடீர்னு யாருமே இல்லாத ஒரு பையனுக்கு யாரோ ஒரு பர்சன் தேடி வந்தால் சும்மா விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுட்ருக்காங்க. ஒரு மாதிரி கோல்ட் ஐஸோட இன்சைட் ஜேகே. சார் என்ன சொல்கிறீங்க? அவன் உங்களுக்கு டேக் கேர் பண்ணுறதுக்கு வந்து 1 nurse அவ்வளோதான். ஸோ அவனை நீங்கள் ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்காதீங்க. அவன் என்னோடது, ஈஷ் மைன், ஓகேவா? அவன் எனக்கானவன். அதுக்காக தான் நான் அவனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு தேடி வந்திருக்கேன். என்ன, அவனுக்காக எல்லாத்தையும் விட்டு தேடி வந்திருக்கியா? 6 months இங்கே வந்து அவன் 6 months ஆகுது.
ஸோ நீ இந்த 6 மந்த் வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஜிமினை கூப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ கீழே ஏதோ சவுண்ட் கேட்குது, என்ன இந்த சவுண்டுன்னு சொல்லிட்டு ஜிமினும் அவங்க மாமா தூங்க வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க. ஜிமின் இப்போ தான் ஸ்டெப்ஸில் அவ்வளோ க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஒரு நார்மல் ப்ளூ கலர் டிஷர்ட், ஒரு பேண்ட் போட்டிருக்காங்க. அவரோட அந்த பிளாக் கலர் ஹேரு, அவரோட க்யூட்டான அந்த லிட்டில் ப்ரௌன், கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஐஸு, ரொம்ப க்யூட்டான ஃபேஸு, அவ்வளோ அழகாக அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து வராங்க. யோங்கி, டாக்டர் யோங்கி என்னாச்சு, என்ன சவுண்ட் கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கீழே இறங்கி வராங்க. அந்த ஸ்டெப்ஸில் இறங்குறது ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ ஜிமினோட வாய்ஸ் அவருக்கு தெரியும் இல்லையா, அப்படியே லைட்டாக ஒரே செகண்ட் அவர் ஐஸை லைட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த வாய்ஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற அந்த வாய்ஸ் கேட்குது. அப்படியே லைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சைட் டைரெக்ஷனில் திரும்பி அவர் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அவரோட ஃபேஸில் லைட்டாக ஒரு நர்வஸ், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஐஸில் பார்ப்போம்ல, என்ன சண்டை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியாக வருவோம்ல, அந்த மாதிரி அந்த திரு பார்வையோட அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்காங்க, ஸ்பீடாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அவர் ஸ்பீடாக வரவே அவரோட ஸ்டெப்ஸில் லைட்டாக அவரோட ஃபுட் வந்து லைட்டாக மடக்கி அப்படியே கீழே விழுறதுக்கு போகிறாங்க. மேக்ஸிமம் ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கும், அப்படியே கீழே விழுறதுக்கு போகிறாங்க. அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக் அப்படியே ஓடி போகிறாங்க. ஸோ ஜங்கின் பார்த்துடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக போய் ஜிமினை அப்படி பிடிக்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி பயத்தில் அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருக்காங்க. இன்சைட் அப்படியே நம்ம ஜேகே ஜிமினை அப்படியே பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அவரோட செஸ்ட்டு மேலே ஜிமினோட அந்த ஹெட்டு அப்படியே அவரை டைட்டாக ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி லைட்டாக அவரை கீழே இறக்கி விட்டுறாங்க. ஆனால் அவரை வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ அப்படியே தான் டைட்டாக ஒரு செஸ்ட்டோட ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமிக்கோட ஹார்ட் பீட் அவ்வளோ ரைஸ் ஆகுது, அப்படி ரைஸ் ஆகிட்டுருக்கு. இந்த சைட் ஜிமினோட ஹார்ட் பீட்டும் பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டுருக்கு. பிகாஸ் அவருக்கு அந்த பர்சன் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த வாய்ஸ், அவரோட அந்த கிரிப் அண்ட் அவரோட அந்த என்ன சொல்லாங்க ஸ்மெல், அண்ட் அவரால் அதை ஃபீல் பண்ண முடியுது. அவரோட டச் அப்படியே அவரோட அந்த ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அவரோட ஐஸ் அப்படியே ரெட்டாக இருக்குது, லைட்டாக அவரோட ஐஸ் கலங்கி இருக்குது. அப்படியே ஹெட் அப் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஜேகேவை ஹெட் டவுன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின் ஜேகே 2 பேரும் அந்த ஐஸ் அப்படி பார்த்துக்கிறாங்க. ஜேகேவால் ஜிமினை ஃபுல்லாக பார்க்க முடியுது. ஜிமினோட அந்த ஐஸை அப்படியே ஸ்டன் ஆகி பார்க்குறாங்க. அவங்க ஐஸ் மட்டும்தான் பேசிகிட்ருக்கு. அந்த 1 மினிட் ஃபுல்லாக அந்த ஐஸ் மட்டும்தான் பேசிகிட்ருக்கு. அவங்களுக்குள்ளே வேறு பேச்சே கிடையாது. ஃபைனலாக நான் உன்னை பார்த்துட்டேன் ஜங்கு, ஃபைனலாக நீங்கள் என்னை தேடி வந்துட்டிங்களா இங்கே அப்படின்ற மாதிரி இந்த சைட் ஜிமினோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜேகே, ஃபைனலாக நீ எனக்கு கிடச்சிட்டடா, நான் உன்னை பார்த்துட்டேன். அச்சோ எவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ க்யூட்டாக இருக்குது, இவ்வளோ நாள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படின்ற மாதிரி அவரோட அந்த கண்ணில் ஒரு ஏக்கம். ஸோ ஜிமின் அப்படியே பார்த்துட்ருக்கு. இந்த சைடு நம்ம சுகா தான் ஒரு மாதிரி அவங்க 2 பேரையும் ஆங்க்ரி ஐஸோடு பார்த்துட்டு அவங்க கிட்ட தான் இப்போ நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ போய் அப்படியே ஜிமினை லைட்டாக அவரோட ஆம்ஸை பிடிச்சி அவர் பக்கத்தில் இழுக்கிறாங்க. ஹலோ ஜங்கு, என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே என் வீட்டில் வந்து? நீ என்ன பார்க்கணுன்னு சொல்லி தானே வந்த, எதுக்கு இங்கே தேவையில்லாமல் இவங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க? ஸ்டே ஹவே அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சைட் ஜங்குக்கை விட்டு ஜிமின் பிரித்ததுமே ஒரு மாதிரி ஜங்குக்கு அப்படியே சேட் ஆகுறாங்க. இந்த சைட் ஜங்குக்கை விட்டு பிரிஞ்ச ஜிமின்க்கும் அப்படி தான். ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்படியே அவரோட ஆர்ம்ஸ் அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சி வச்சுருக்காங்க நம்ம யோங்கி தான். ஸோ சுகா இந்த சைடு ஜிமின் தான் ஒரு மாதிரி ஷாக்காக யோங்கியை பார்க்குறாங்க. யோங்கி அப்படியே லைட்டாக அவரோட அந்த ஆர்ம்ஸை பிடிச்சி அவர் பின்னாடி தான் நிற்க வைக்கிறாங்க. யோங்கி என்ன பண்ணுறீங்க டாக்டர், என்னை விடுங்க அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் ப்ளீஸ் ஷட் அப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்.
ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜேகே ஜிமினை பிடிச்சி ஒரு மாதிரி லைட்டாக புஷ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் 2 சைடு அவரோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இந்த சைடு அந்த சைடு புல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் 2த்துக்கும் நடுவில் ரொம்ப பாவமாக அப்படி ஒரு மாதிரி அப்படி பாவமாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இந்த சைடும் அந்த சைடும் 2 பேரும் அவங்க ஃபேஸில் அவ்வளோ கோவம். என்ன நடக்குது இங்கே? எதுக்கு இவங்க 2 பேர் என்னையே வச்சு விளாண்டுட்ருக்காங்க? ஏன்னாச்சு இந்த யோங்கிக்கு? ஏன்னா புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர்? எங்கன்னா ஒரு டாக்டர் மாதிரி இருக்காரா அப்படி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஒரு பல்ல கடிச்சிட்டு அப்படியே யோங்கி ஒரு மாதிரி க்யூட்டாக மறைக்கிறாங்க. இந்த சைடு யோங்கி அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி முறைச்சிட்டு இந்த சைடு ஜிமினோட ஃபேஸை பார்த்தது அவருக்கு லைட்டாக ஸ்மைல் வந்துடுது. ஒரு மாதிரி லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினோட ஹேண்ட்ஸை விடுறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே ஜேகே இந்த சைடு புல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படியே டைட்டாக போய் ஜிமின் நம்ம ஜேகே மேலே வந்துடுறாங்க. ஜேகே அது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார்ல. ஸோ 2 பேருமே அப்படியே ஃப்ளோரில் லைட்டாக பேலன்ஸ் மிஸ் ஆகி விழுறாங்க. ஜேகே கீழே ஜிமின் மேலே. ஸோ ஜிமின் அப்படியே விழுந்ததும் ஜேகே அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. பிகாஸ் அவங்க 2 பேரும் லிப்ஸும் அப்படியே மீட் ஆகி அப்படியே 2 பேரும் அந்த கிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஜிமின்க்கு அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம யோங்கி தான் இதை பார்த்துட்டு போதும் எந்திரிங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்ட்ஸை டைப் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. இந்த சைட் ஜேக்கிக்கு ஒன்றும் புரியாமல் ஒரு மாதிரி குழப்பமாக எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. இந்த சைட் ஜிமினும் அப்படியே எழுந்திரிச்சு ஜேக்கி கிட்ட தான் நிற்கிறாங்க. ஸோ ஜங்குக் ஃபைனலாக நீங்கள் வந்துட்ட அண்ட் ஏதோ நினச்சிக்காத, சும்மா ஒன்று டீஸ் பண்ணுறதுக்கு தான் நான் அப்படிலாம் பேசினேன். அண்ட் எனக்கு ஜிமினை ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அவன் எனக்கு ஒரு லிட்டில் பிரதர் மாதிரி ரொம்ப சுடித்தனமானவன். ஆனால் நல்லா ஒரு பர்சன், நல்ல கேரக்டர். அவனை வந்து யாராச்சும் தப்பான பர்சன் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த லைட்டாக அவனை நம்ம வந்து நான் டேஸ்ட் பண்ணேன், நீ ஏதோ நினச்சிக்காத, உன்னை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கான் ஜிமின், உன்னை பற்றி பேசாத நாளே இல்லை, உன்னை பார்க்கணுன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். எங்கள் அம்மாவோட ஹெல்த் சரியில்லை. ஸோ அவங்க இப்போ ரெக்கவர் ஆகிட்டாங்க. இன்னும் 1 மந்தில் அவனை ரிட்டன் அங்கேயே அனுப்பலான்னு தான் நான் நினச்சேன். அதுக்குள்ளே நீயே அவனை வந்து மீட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ஜேகேயோட ஃபேஸ் கோல்டாக இருந்திருக்கும். ஜேகே நம்ம யோங்கி சொன்னதுலேருந்து ஒரு மாதிரி கோவமாக எப்படி அவன் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இப்போது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே ஷை ஆகிட்டு கீழே டவுன் பண்ணிக்கிறாங்க அவர் ஹெட்டை. என்ன சொல்கிறீங்க புரியல? அவனை ஒன்று ரொம்பவே லவ் பண்ணான். ஸோ இங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி துருன்னு நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்த மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி சேடாக இருந்தான். என்னென்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி சொன்னான் எல்லா டீட்டெயில்ஸும். ஆனால் அவன் உன்கிட்ட வர நினைக்கல. ஏன்னா அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் பேஷண்ட் ஒரு டேக்கர் அந்த மாதிரி தான், தவிர்த்து வேறு எதையுமே அவன் எதிர்பார்க்கல. ஆனாலும் அவனுக்கே தெரியாமல் அவன் மேலே ஃபால் ஆகியிருந்திருக்கான். அதை அவன் வந்து ஃபீல் பண்ணி அவன் அதை தெரிஞ்சிக்கவே ரொம்ப நாள் ஆச்சு. எதுன்னு தெரியாமலே அவன் ரொம்ப சேடாக இருந்தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க யோங்கி. இந்த சைட் ஜிமின் அப்படியே லைட்டாக ஒரு டியர் ஐஸோட அப்படியே கீழே குனிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவர் சொல்கிறதுக்கெல்லாம் இந்த சைட் ஜேக்கி டைட்டாக அவர் ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ சேம் அவனை நான் ஐஸ் ஓப்பன் பண்ணதுலேருந்து தேடிட்டுருக்கேன், அவன் வந்துடுவான். ஆனால் அவனோட ஒர்க்கை என்னால் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் தள்ளி இருந்தேனே தவிர்த்து அவனை நான் மறந்துடல. ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் வேணால் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் 2 பேர் ஹார்ட் கனெக்ஷன் அப்படி கிடையாது. நான் எனக்கே தெரியாமல் அவன் நான் எப்போ ஃபால் ஆனேன்னு தெரியாது. ஆனால் எனக்கு பார்வை கிடச்சி கூட நான் வந்து பிளைண்டாக தான் இருந்தேன் இவன் என் கூட இல்லாததால். இப்போ தான் அவனை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, அந்த ஹாப்பினஸை சொல்கிறதுக்கே எனக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன், என் கூடவே இருந்திருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு. அது இல்லை ஜங்குக், எனக்கு கொஞ்சம் சீரியஸான ஒர்க் அண்ட் ரொம்ப அர்ஜென்ட், அதனால தான் உங்ககிட்ட சொல்லாமல் வந்துட்டேன் அப்படி சொல்லி அவங்களும் அவங்க சாரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்கேயும் ஓகே இங்கே உங்களோட இந்த காதல் மலையை பொழியாதீங்க, தர நினைஞ்சிட போகுது அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ 2 பேரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ எங்கள் அம்மா நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டாங்க ஜங்குக், நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள் 2 பேரையும் பிரித்து வைக்கிறது சரி கிடையாது, நீங்கள் ஜிமினை இங்கேருந்து தாராளமாக அழைச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஜிமின் லைட்டாக சேட் ஆகுறாங்க. அது வந்து யோங்கி
ஒன்றும் இல்லை, நீ எதுவுமே பேசாத, அவங்க நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்கள நான் பார்த்துக்கிறேன். அண்ட் நீ இதுக்கப்புறம் இவனை பிரிஞ்சு இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதான் அவன் உன்னை தேடி வந்துட்டால, நீ உன்னோட லைஃப்பை இதுக்கப்புறம் ஹாப்பியாக உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு ஜிமின், மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதும் அப்படி சொல்லிட்டு யோங்கி சொல்கிறாங்க. ஸோ யோங்கியை போய் ஜிமின் டைட்டாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்றாங்க. அவரும் அவரோட ஹெட்டை லைட்டாக ரப் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஜேகேவும் ஜிமின் அப்படியே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ இப்போது ஜேகே தான் யோங்கிக்கிட்டேயோ ஒரு மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணி தேங்க்யூ ஸோ மச்ன்னு லைட்டாக ஒரு ஹக் பண்ணி ஃபார்மலாக அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. ஸோ ஜேகே அப்படியே ஜிமின் கூட வரும்போது ஒரு மாதிரி நர்வஸ் 2 பேருக்கும். ஜேகே அவரோட ஹேண்ட்ஸை நீட்ட, ஜிமின் அவரோட அந்த க்யூட் ஃபிங்கர்ஸை அவரோட அந்த விரல் கோத்து டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. ஜேகே அந்த ஹேண்ட்ஸில் லைட்டாக ஜிமினோட அந்த ஹேண்ட்ஸில் க்யூட்டான ஹேண்ட்ஸில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு, எப்போவுமே இந்த கையை விட்டுறாதடா, நான் எப்போவுமே இதை விட்டுறாத, நான் இதை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போயிடாத ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த லிப்ஸு அவரோட அந்த ஃபிங்கர்ஸ் மேலே வச்சு அப்படி கிஸ் பண்ணிவிட்டு டைட்டாக அவரோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அவர் செஸ் மேலே வச்சுட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ ஓகேடா, இந்த ஒன் ஷாட் இதோட முடியுது. எனக்கு தெரியல இந்த ஒன் ஷாட் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஐஸ்வர்யா, உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுடா.